ஆண்களால செய்ய முடியாத பெண்களால செய்ய முடியுமாங்க? ஆண்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, நிறைய தலைவர்களா இருக்கும்படி, சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளும்படி. ஆனா பெண்கள் கூடாரவாசிகள், அடுப்படியில இருக்கிற ஒரு ஒரு சிறைப்பறவை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா, அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரியே, நீ தள்ளப்பட்டவள் அல்ல, நீ விசேஷமானவள். நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கைகளை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் வழிநடத்தின காலம். அப்பொழுது தெபோராள் என்கிற தீர்க்கதரிசி பாராக் என்கிற ஒரு இளம் வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், 10,000 நப்தலி மக்களை கூப்பிட்டு கொண்டு போய், நீ யாபீனுடைய சேனையினுடைய ராஜாவாய் இருக்கிற சிசேராவை நீ தகர்க்க வேண்டும். கர்த்தர் சிசேராவை உன் கையில கொடுத்துட்டார், எழும்பு போன்னு சொன்னா, இந்த பாராக்ன்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பிளெஸிங் அர்த்தம், துதின்னு அர்த்தம். இவரு ஜெயிக்கிறதுக்கு பயந்துகிட்டு, தெபோராலே நீங்க கூட வந்தீங்கன்னா தான் நான் போவேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தெபோரா சொன்னாங்க, நான் வரேன், ஆனா ஒண்ணு, நீ இப்படி பயந்ததுனால உன் கையில இல்ல, ஒரு ஸ்திரீயின் கையினால கர்த்தர் நீங்க வெற்றியை கொடுப்பார். நடந்தது என்ன? இந்த சிசரா ராஜா அவன் வந்து இந்த கேனானியனாகிய ஹீபருடைய வைஃப் யாகேல், ஜாயேல் in English, he approached her and she gave him milk. அவர் நல்ல பாயாசம் மாதிரி அந்த அந்த பாலை குடிச்சிட்டு ஆயாசமா தூங்குனார் பாருங்க. இந்த அம்மா பார்த்தாங்க, அவர் முகத்துல ஒரு கோணியை போட்டு மூடுனாங்க, ஒரு நல்ல கூர்மையான கூடார ஆணியை எடுத்து தலையோட சேர்த்து அப்படியே அடிச்சுட்டாங்க. ஒரு சேனை, இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள், வாலிபர்கள், ஒருத்தரும் செய்ய முடியாத ஒரு சாதாரண வீட்டுல வேலை செய்கிற ஒரு மனைவியை கொண்டு, வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்ணை கொண்டு தேசத்துக்கே ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அன்பான பிள்ளைகளே, அதனாலதான் தீர்க்கதரிசியாகிய தெபோராள் இப்படியாக பாட்டு பாடுகிறார்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. Today this is the prophetic word promised to you, my sister. ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கூடார வாசியாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாட் இஸ் மை ஐடென்டிட்டி? என்னுடைய வேலையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டு என் கணவனை பார்த்துக்கிட்டு என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறது. அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது இந்தியா தேசத்துல இருக்கிற எல்லா விதமான ராட்சதர்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது அவைகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். கூடார வாசியாகிய யாகேல் போன்ற உங்களுடைய ஜெபத்தினால், உங்களுடைய செயலினால் இந்தியாவிலே மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்க கையில சத்துருக்களை ஒப்பு கொடுத்து விட்டார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உங்களையும் கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார். God bless you, my dear sister. Have a wonderful day. Amen.